இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் நடுவில் ஒரு எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதோட ஃப்ரேம் ஒர்க் சமீபத்தில் சைன் பண்ணப்பட்டுச்சு. இது உலக அளவில் ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுச்சு. மதர் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் இல்லைனா மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் இதுவரைக்கும் ஏற்படுத்தப்பட்டதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக வரலாறுகளில் இது பதியறதுக்கான ஒரு சம்பவமாக மாறி இருக்கு. ஆனால் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி பேசக்கூடிய பல நபர்கள் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்ன, இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த அக்ரிமெண்ட்டை ஃப்ரேம் ஒர்க்கிலேருந்து இந்த இடத்துல அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்மளோட விவசாயத்துறை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இதில் பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை பற்றி நிறைய பேர் பேசாமல் விட்டுட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ட்ரேட் டீலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக் ஷோங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த இரண்டு தரப்பும் சேர்ந்து 2007 முதல் கட்டமாக இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எஃப்டிஏக்கான பேச்சுவார்த்தை தொடங்குறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஏற்பட்ட சிக்கல், அப்புறம் 2011 இது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் திரும்ப நடக்குது. ஆனால் சில காரணங்களால் தடைப்பட்டு நிற்குது. கடைசியாக பார்த்தோன்னா 2021 இரண்டு தரப்பும் சேர்ந்து அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே இதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதோட நீட்சியாக தான் இப்போது இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான ஃப்ரேம் ஒர்க்கானது சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த திட்டத்தை தயாரித்து அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை எல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர இது இன்னும் அமலுக்கு வரல. இந்த திட்டமானது அமலுக்கு வர்றதுக்கு அஃபிஷியலாக இந்த இடத்துல அதிகாரப்பூர்வமாக கொண்டு வரப்பட்டதுக்கு இன்னும் சில மாதங்கள் ஆகலாம். 2026 இறுதிக்குள்ளே இது அமல்படுத்தப்படணும்னு சொல்லலாம். ஆர்கே எல்லாம் சொல்கிறாங்க, ஓகே ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் எஃப்டிஏன்னு சொல்லிட்டு. ஆனால் இதே மாதிரி இந்தியா நிறைய தரப்பு கூட நிறைய அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணியிருக்கோம். ஸ்ரீலங்கா கூட ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கோம், அது எஃப்டிஏன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிசிஏ இந்த மாதிரி ஏகப்பட்ட அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணதாக சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அதோட பேசிக்ஸ்லேருந்து நம்ம பார்க்கணும். அப்போ தான் ஐரோப்பிய ஒன்றியத்து கூட நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஒப்பந்தம், அந்த ஃப்ரேம் ஒர்க் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரியும். முதல்ல ட்ரேட்னா என்ன? வணிகம். ஒரு நாடு கூட நம்ம பண்ணக்கூடிய வியாபாரம். ஆனால் இப்படி நம்ம ஒரு நாட்டு கூட வியாபாரம் பண்ணுறப்போ இதில் இரண்டு தரப்புகளையும் சில நிறை குறைகளானது இருக்கும். அதாவது நான் இப்போ ஒரு 10 பொருளை உற்பத்தி பண்ணுறேன். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் கிட்ட நான் வர்த்தகம் பண்ணுறேன். அந்த 2 நாடுகளில் முதல் நாடு கிட்ட நான் உற்பத்தி பண்ணக்கூடிய 10 பொருளில் 4 பொருட்கள் அவங்க கிட்ட இருக்குது. இரண்டாவது நாடு கிட்ட நான் உற்பத்தி பண்ணக்கூடிய அதே 10 பொருட்களில் 6 பொருட்கள் அவங்க கிட்ட இருக்குது. ஆனால் என்னோட நன்மைக்காகவும் என்னோட வளர்ச்சிக்காகவும் நான் இந்த நாடுகளோட ஒப்பந்தம் மேற்கொண்டே ஆகணும், வணிகம் மட்டும் தான் செஞ்சாகணும். அப்போது என்னோட நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் அவங்களோட நாடுகள்லையும் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட அக்ரிமெண்ட்ஸை, அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட திட்டங்களை நான் வைக்கணும். சரிப்பா, இப்போ என்கிட்ட இருக்க பொருள் உங்ககிட்டே இருக்குது அப்படின்னா அதை நான் உனக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தரேன், இல்லை அதுக்கு நான் இந்த இடத்துல டேக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ரேரான பொருள், இல்லை என்கிட்ட இல்லாத பொருளை நீ எனக்கு அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து இந்த வணிக முறையானது நடந்துட்டுருக்கு. இப்போது இதோட அப்டேட்டட் வெர்ஷனாக தான் இந்த அக்ரிமெண்ட்ஸ் ஆனது சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த அக்ரிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தன்னோட நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய சில விஷயங்களுக்காக எந்த செக்டாரில் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், இல்லை எந்த செக்டாரில் மற்ற நாடுகள் கிட்ட இன்னும் அதிகப்படியாக வியாபாரம் பண்ணலான்றதை இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் மூலமா இன்னைக்கு நவநாகரிகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணக்கூடிய இந்த அக்ரிமெண்ட்ஸில் பல்வேறு வகையானது இருக்குது. பைலேட்ரல், ட்ரைலேட்ரல், மல்டிலேட்ரல்னு சொல்லிட்டு 2 நாடுகளுக்கு நடுவில் கையெழுத்திடப்படக்கூடிய அந்த ட்ரேட் எல்லாமே பைலேட்ரலாகவும், ட்ரைலேட்ரல்னு சொல்லக்கூடியது 3 நாடுகள், மல்டிலேட்ரல்னு சொல்லக்கூடியது ஒரு கூட்டமைப்பாக. இப்போ நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட்டமைப்பில் இருக்கோம், குவாடில் இருக்கோம், இந்த மாதிரி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுக்குள்ள கையெழுத்துறது இது எல்லாமே ஒவ்வொரு அந்த ஒரு செக்டருக்குள்ள போயிடும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான விதமான அக்ரிமெண்ட்ஸ், இல்லை 4 முக்கியமான இந்த ட்ரேட் ஒப்பந்தங்களை மற்ற நாடுகளோட கையெழுத்திட்டு இருக்காங்க. இது என்னன்னு பார்த்தோன்னா பிடிஏ, எஃப்டிஏ, சிஇசிஏ, சிஇபிஏன்னு சொல்லுவாங்க. இதில் பிடிஏன்னு சொல்லக்கூடியது ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளுக்கு மட்டும் எனக்கு இவ்வளோ வரி கம்மியாக வேணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை, அதாவது என்னோட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் நான் உனக்கு கொடுக்குறேன், அதுக்கு இந்த அளவுக்கு டேக்ஸ்ன்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த குட்ஸை மென்ஷன் பண்ணி அதுக்கான டேக்ஸை குறைக்கிறது, இல்லை அதுக்கான வழிவகைகளை செய்கிறது. இதை
பிடிஏன்னு சொல்லுவாங்க. அடுத்தது எஃப்டிஏன்னு சொல்லக்கூடியது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தம். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பொருட்களுக்கு அவங்க கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பொருட்களுக்கு எந்த விதமான வரி விதிப்பும், அதாவது ஒன்று ஒரு 10% இருக்கக்கூடிய வரி விதிப்பு, இல்லை அதற்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு முறையில் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எஃப்டிஏக்கு கீழே வரும். இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சிஇசிஏ காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சிஇசிஏவும் சிஇபிஏவும் இந்த ட்ரேடுன்றதையும் தாண்டி இதை கையெழுத்திடக்கூடிய அந்த இரண்டு தரப்பு, ரெண்டு நாடுகளும் சேர்ந்து அவங்களோட முக்கியமான சில சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளில் இவங்க நாட்டோட வளர்ச்சிக்கு உட்படுத்துன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரேடையும் தாண்டி இன்னும் சில செக்டர்ஸில் அரசு சார்ந்த துறைகள்ல இருந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறைகள் வரைக்கும் அவங்களோட அந்த வர்த்தகத்தை அடுத்த கட்டமாக அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வரைக்கும் இந்த ரெண்டு அக்ரிமெண்ட்ஸ் நடந்து கொண்டு போகும். ஸோ மெயினாக பார்த்தோன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் இந்த ஒரு 4 டைப்பான அக்ரிமெண்ட்ஸ் தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்ஸை நம்ம இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். இதில் எந்தெந்த அக்ரிமெண்ட்ஸை நம்ம எத்தனை நாடுகள் கிட்ட பண்ணியிருக்கோன்ற அந்த ஒரு சின்ன லிஸ்ட்டை பார்த்து முடிச்சிடும். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகும், ஆனால் இந்த வீடியோவை கொஞ்சம் நீளமாக பார்க்கறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஸோ பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 20 நாடுகள் ப்ளஸ் ஒரு 5 முக்கியமான ஒரு கூட்டணிகளில், இந்த கூட்டமைப்புகளில் இந்த அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் சிஇசிஏ 2022 ஏப்ரல் மாதத்தில் சைன் பண்ணப்பட்டு 2022 டிசம்பர் மாதத்தில் இந்த அக்ரிமெண்ட் ஆனது அமல்படுத்தப்பட்டுச்சு. சிலியில் ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் பிடிஏன்னு சொல்லுவாங்க. அது மார்ச் 2006 கொண்டு வரப்பட்டு 2007 அமல்படுத்தப்பட்டுச்சு. நம்ம ஜப்பான் கூட சிஇசிஏ அண்ட் சிஇபிஏ எக்கனாமிக்ன்றதையும் தாண்டி அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ஸ் ஜப்பான் கூட நம்ம ரெண்டுத்தையுமே சைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பார்த்தோன்னா மலேசியா, மொரிஷியஸ், நியூசிலாந்து, ஓமன், சிங்கப்பூர், சவுத் கொரியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகளோட நம்ம சிஇசிஏ, சிஇபிஏ இது எல்லாத்தையுமே சைன் பண்ணியிருக்கோம். ஸ்ரீலங்கா கூடவும், தாய்லாந்து கூடவும், நியூசிலாந்து கூடவும் நம்ம இந்த எஃப்டிஏ ஆனதை சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆசிய கண்டத்தில் இருந்து இந்த இந்தோ பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளோட நம்ம சிஇசிஏவும் சைன் பண்ணியிருக்கோம், இந்த பிடிஏ போன்ற அக்ரிமெண்ட்ஸையும் சைன் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து முக்கியமான சில நாடுகள், அந்த கூட்டணிகள் கூட நம்ம மல்டிலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸையும் சைன் பண்ணியிருக்கோம். ஏஷியா பசிபிக் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஏஷியன் இந்தியா ட்ரேட் இன் குட்ஸ் அக்ரிமெண்ட், இது ஏஷியன் அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளோடும் சிஇசிஏன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் 2015 இருந்து நம்ம இந்த ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்த குளோபல் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அத்தனை கமிட்டிஸ்லையும் நம்ம பிடிஏலேருந்து சிஇசிஏ அண்ட் சிஇபிஏ வந்து இந்த இடத்துல சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியா இதுக்கு முன்னாடி எத்தனை நாடுகளோட இதை சைன் பண்ணியிருக்காங்க, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா இந்த ட்ரேட் என்ன, இந்த ட்ரேட் எப்படி நடக்குது, இந்த ட்ரேடு நடத்தக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்ஸ் எத்தனை டைப், இதில் இந்தியா எத்தனை நாடுகளோட இந்த அக்ரிமெண்ட்ஸை பண்ணியிருக்காங்கிறத கொஞ்சம் பார்த்து முடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவோட டோட்டல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் 2024-25 அந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட் ஆனது 732 பில்லியனுக்கும் இந்த இடத்துல அதிகமாக பதிவாயிருக்கு. ஏறத்தாழ சொல்லணும்னா ஃபினான்ஷியல் டைம்ஸில் வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்டிக்கல், பிரிண்டில் வந்திருக்கக்கூடிய ஆர்டிக்கல்லாம் எடுத்தோன்னா 740+ பில்லியன் அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்ன்றதை பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய அளவு கிட்டத்தட்ட 900 பில்லியனை நெருங்கிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த சர்ப்ளஸ் ட்ரேடுன்றது நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்டை விட நம்ம பண்ணக்கூடிய இம்போர்ட்ன்றது அதிகமாக இருக்குன்னா இது இந்த இடத்துல ட்ரேட் இம்பேலன்ஸை கண்டிப்பாக இந்த இடத்துல உருவாக்கும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இந்தியா பண்ண வேண்டிய விஷயங்கள், இல்லை இந்த இந்தியா EU ட்ரேட்னால இந்த இடத்துல என்னென்ன மாறப்போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவோட இந்த டோட்டல் அண்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் இப்போ எந்தெந்த நாடுகள் எந்த இடத்த பிடிச்சிருக்காங்கிறது நம்ம தெரியணும். இந்தியாவோட டாப் 5 ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா சீனா, அமெரிக்கா, இப்போ யூரோப்பியன் யூனியன், ரஷ்யா, UAE, இந்த 5 நாடுகளும் நம்மளோட டாப் 5 லிஸ்ட்டில் இருப்பாங்க. இதில் வந்து சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாமே தவிர இந்த 5 தரப்பை தாண்டி இந்தியாவோட ட்ரேட் வெளியில் எந்த இடத்துக்கும் பெருசாக போனது கிடையாது. இதில் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவலாக நடக்கக்கூடிய அந்த அத்தனை ட்ரேட்லையும் யூஎஸ்ஏவை ஓவர்டேக் பண்ணிட்டு 132 பில்லியனுக்கும் அதிகமான ட்ரேட் போன ஃபினான்ஷியல் இயரில் இந்த இடத்துல பதிவாகியிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா அமெரிக்கா 128 பில்லியன், இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா சீனா 116 பில்லியனுக்கும் அதிகமாக, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா UAE 113க்கும் அதிகமான பில்லியன், இதுக்கு அடுத்தபடியாக ரஷ்யா ஒரு 90 பில்லியனுக்கும் அதிகம்னு சொல்லிட்டு இந்த நாடுகளோட லிஸ்ட் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி வரும். இதில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்னன்னா, சீனாவோடவும் சரி அமெரிக்காவோடவும் சரி நமக்கான அந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இம்பேலன்ஸ், அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், நம்ம எந்த அளவுக்கு இறக்குமதி பண்ணக்கூடியன்னு சொல்லக்கூடிய விகிதத்தில் அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 60% ஏற்றுமதின்றதை பண்ணுறோன்னா 100% இறக்குமதியாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பண்ணுறதை விட, நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்களை விட நம்ம வாங்கக்கூடிய பொருட்களோட விகிதம்ன்றது அதிகமாக இருக்குது. இது சீனா பக்கம் அப்படியே பார்த்தோன்னா 30%க்கும் கம்மியான பொருட்கள் தான் நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம், அதை விட கம்மியான பொருட்களை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் ஓவரால் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ நம்ம ஏதாச்சும்
ஏதாச்சும் ஒரு தரப்பு இந்த டாப் 5ல இருக்கக்கூடிய நாடுகள் கிட்ட கண்டிப்பாக இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியே ஆகக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இப்போது இந்த ஒரு இடத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த டாப் 5 நாடுகள் இருக்காங்கல்ல, இதில் ஐரோப்பிய ஒன்றியமும் யுஏஇயும் இந்தியாவை ரொம்ப நெருங்கி வந்துட்டுருக்காங்க. இதை நான் ஏன் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிற சொல்கிறது கடைசியில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ நான் சொல்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு புரியும். இப்போது இந்தியா எந்தெந்த நாடுகள் கூட ட்ரேட் பண்ணுறாங்கன்றது புரிஞ்சிருச்சு. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிறது ஓகே. அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு தரப்பு கிட்ட நம்ம ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணோன்னா அது என்ன விதத்தில் நமக்கான லாபத்தை கொடுக்கும்? இதையெல்லாம் தெளிவாக ஒவ்வொன்றா இப்போ சொல்கிறேன். இந்தியாவில் வச்சு இப்போ யூரோப்பியன் யூனியன் அண்ட் இந்தியாவுக்கு நடுவில் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோட ஃப்ரேம் ஒர்க்கான சைன் பண்ணப்பட்டுச்சு. இது இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே அமல்படுத்தப்படலாம்னு சொன்னாங்க. ஆனால் இது கொடுக்க போகிற இம்பாக்ட் என்ன? எந்தெந்த செக்டாரில் எந்த அளவுக்கு இது ப்ரைஸை குறைக்க போகுது? எந்தெந்த செக்டாரில் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் விட போகுது? இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை கொண்டு போய்ட்டு யூரோப்பியன் மார்க்கெட்டில் விட போகுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக பார்க்கணும். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்டேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே அவங்களோட நாட்டில் இதுக்கான டிமாண்ட் ஆனது இருக்குது. அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே விளையக்கூடிய விவசாய பொருட்கள்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஜனத்தொகைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு அங்கே ஒரு வேலைவாய்ப்பான தேவைப்படுது. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் சைனாவை விட்டு அவங்க வெளியில் வரணும், சைனாவோட டிபெண்டன்சியை குறைக்கணுன்றப்போ அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவை அவங்க ஒரு பெட்டர் ஆப்ஷனாக பார்க்குறாங்க. என்கிட்ட அதிக ஜனத்தொகை இருக்குது, அவங்களுக்கு அதிகமான ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்போது நாங்கள் 2 பேரும் இந்த இடத்துல அக்ரிமெண்ட் சைன் பண்ணோன்னா என்னோட மக்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரியாச்சு, அவங்களுக்கான எம்ப்ளாயிஸ் கிடைச்ச மாதிரியாச்சு. அதே நேரத்தில் நான் இந்த இடத்துல உணவுப் பொருட்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறேன். இன்னமும் பார்த்தோன்னா 60% அதிகமாக விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு பூமியாக நம்ம இருக்கோம். அப்படி இருக்கப்போ என்கிட்ட உணவுப் பொருட்கள் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அதிக உணவுகள் தேவை. அப்போ நான் இதை கொடுக்குறப்போ இந்த ட்ரேட் இன்னும் அதிகமாக நடக்க போகுது. இந்த 2 தரப்பும் இந்த செக்டார்ஸில் மட்டுமே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. அதாவது நான் சொல்லியிருக்கிறது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். கிட்டத்தட்ட இது அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த ட்ரேடில் எடுத்த உடனே 90% ப்ராடக்ட்டுக்கு மினிமம் 3% கீழே இந்த டேரிஃப் ரேட் குறைய போகிறதா சொல்கிறாங்க. இப்போ ஆவரேஜாக பார்த்தோன்னா இங்கேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள் குறிப்பாக மிஷினரிஸ்க்கு 46%க்கும் அதிகமான டேரிஃப் ஆனது போடப்பட்டிருக்கு. குறிப்பாக நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு கரண்ட்டாக இப்போ 44% டேரிஃப் ரேட் ஆனது இருக்குது. அதேமாதிரி கெமிக்கல்ஸுக்கு 22%, ஃபார்மாகட்டிகல்ஸுக்கு 11% சொல்கிற ஐரோப்பிய ஒன்றியத்தை ஆக்சஸ் பண்ணக்கூடிய இந்தியன் குட்ஸ்க்கு இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு இந்த அளவுக்கு டேரிஃப் ரேட் ஆனது இருக்குது. ஆனால் இந்த ஒரு அக்ரிமெண்ட் அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா இது எல்லாமே 3%க்கு கீழே குறையும். சில ப்ராடக்ட்ஸுக்கு 0% டேரிஃப் ரேட்டும் இந்த இடத்துல கொண்டு வரப்படும். அடுத்த 7 வருஷத்துக்குள்ள இந்த 90%ல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய 190 ப்ராடக்ட்ஸுக்கு இந்த டேரிஃப் ரேட் குறையிறப்போ அடுத்த 7 வருஷத்துக்குள்ள 95% ப்ராடக்ட்டுக்கு இது குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த 5% இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று. ஐரோப்பிய ஒன்றியம் இந்த நம்ம ஊரில் இந்த இம்போர்ட்டட் கார்ஸை பயன்படுத்துகிறவங்க எல்லாமே ஒரு வார்த்தை சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இங்கே டியூட்டி அதிகமாக இருக்குது, கஸ்டம்ஸ் டியூட்டி அதிகமாக இருக்குது, வெளிநாடுகள்லேருந்து என்னால் கார்களை இறக்குமதி பண்ண முடியலன்னு. அது எல்லாமே இப்போ மாறப்போகுது. குறிப்பாக சொல்லலாம் 110%ல் இருக்கக்கூடிய அந்த இம்போர்ட் டியூட்டிஸ் இந்தியாவோட அந்த வரி விதிப்பானது இப்போ 10%க்கு வரப்போகுது. இதன் மூலிமா ஒரு வருஷத்துக்கு 2,50,000 கார்கள் வரைக்கும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தோட முக்கியமான பிராண்ட்ஸாக இருக்கக்கூடிய Volkswagen, BMW, Mercedes-Benz அண்ட் ரெனால்ட் இந்த நிறுவனங்கள் மூலிமா இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். அவங்க பண்ணுறப்போ இந்த 110%ல் சொல்லக்கூடிய அந்த இம்போர்ட் டியூட்டியிலேருந்து இப்போ விலக்கானது கொடுக்கப்பட போகுது. இது அமல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா. அண்ட் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு செக் பாயிண்ட்டை வச்சுருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு இத்தனை லட்சம் கார்கள் தான் கொண்டு வரப்படணும். ஏன்னா அதையும் மீறி கொண்டு வந்தனா இங்கே உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படும். அதே மாதிரி நம்மளோட இந்திய பொருட்கள், நம்மளோட பால் பொருட்களில் இருந்து நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய அரிசியிலேருந்து அவங்களும் சில கிரைட்டீரியாஸை கொடுத்துருக்காங்க. முதல் 5 வருஷத்துக்கு இந்த ஒரு கிரைட்டீரியாக்குள்ள தான் இப்போ ஒரு 100 டன், ஒரு 150 டன் அந்த அளவில் மட்டும்தான் இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆனது இந்த 2 தரப்புக்கு நடுவில் நடக்கணும். அடுத்த வருஷம் அதாவது முதல் செக்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய லிமிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணப்படும். சரிப்பா, இப்போ 2 சைடும் நான் இதை கொடுக்குறேன், நீ எனக்கு அதை கொடு. ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மார்க்கெட்ஸ்க்கு அவங்களோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லேருந்து அவங்களோட ஸ்டீல் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா ஹெவி மெஷினரியும் இறங்க போகுது. இந்தியாவிலேருந்து இங்கே விளையக்கூடிய உணவுப் பொருட்கள்லேருந்து இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய ஜவுளித்துறையிலேருந்து அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ்லேருந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்லேருந்து எல்லாமே இங்கேருந்து அங்கே போகுது. இது ஏதாச்சும் ஒரு லிமிட் இருக்கா? இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் மறைமுகமான சில விஷயங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே இதோட பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ட்ரேட் அதிகமாக நடக்க போகுது, நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸோட அந்த ரேட் குறைய போகுது, சில மெடிசன்ஸோட ரேட் குறையிறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்புகளானது இருக்குது, கார்ஸோட ரேட் எல்லாமே குறைய போகுதுன்னு. ஆனால்
அந்த விவசாயம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரைட்டீரியா வரப்போ தான் இந்த இடத்துல பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏற்கனவே அமெரிக்காக்காரன் நம்ம மேலே ஏகப்பட்ட டரிஃபை போட்டதுக்கு ரஷ்யா உக்ரைன் போகிற காரணமாக காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மையான ரீசன் கிடையாது. அமெரிக்காவில் பால் உற்பத்தி அதிகம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களோட உற்பத்தியும் அங்கே அதிகம். அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியாவில் கொட்டணும்னு நினச்சாங்க. அதுக்கு நம்ம அப்ரூவல் கொடுக்கல, நம்மளோட மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்கல. அந்த ஒரு காண்டில் தான் நம்ம மேலே ஏகப்பட்ட தடைகள்ன்றதை போட்டாங்க. அதே மாதிரி இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இந்தியாவுக்கும் நடுவுலையும் பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்திலையும் பால் உற்பத்தின்றது அதிகம். இந்தியாவோட மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணுறப்போ எப்படி ஒரு வருஷத்துக்கு 2,50,000 கார்களுக்கு தான் இந்த லிமிட்னு ஒரு க்ரைட்டீரியாவை செட் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸுக்கு இதில் எக்ஸம்ஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து மோஸ்ட்டாக நம்ம உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ண போகிறது கிடையாது. டெக்னாலஜி, ஹார்ட்வேர், கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம என்ஜினியரிங்க்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை தான் அங்கேருந்து இறக்குமதி பண்ண போகிறோம். மெடிசன்ஸை இறக்குமதி பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்தியாவிலேருந்து நம்ம இங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய அத்தனை துறைகளில் இருக்கக்கூடிய பொருட்களையும் நம்ம இந்த இடத்துல ஏற்றுமதி பண்ண போகிறோம். இதில் சின்ன சின்ன க்ரைட்டீரியாஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படுறதே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான சமயத்தில் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நம்ம யாருக்கு நன்றி சொல்கிறோமோ இல்லையோ, ஐயா ட்ரம்ப் அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த மனுஷன் இந்த மாதிரி ஒரு 50% டேரிஃபு, 100% டேரிஃபு, இந்த 500% டேரிஃப் வச்சு கூட போடாமல் இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை இவ்வளோ சீக்கிரத்தில் சைன் பண்ணியிருக்க மாட்டோம். இது நல்லபடியாக நடக்கணும். இது நல்லபடியாக நடந்துச்சுன்னா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட நன்மைகள் விளையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொன்னால் ஐடி செக்டார் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய அத்தனை ப்ராஜெக்ட்டுமே யூரோப் இல்லை வெஸ்ட் சார்ந்ததாக தான் இருக்கும். இதில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சில சட்டங்களையும் மாற்ற வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படும். எம்ப்ளாயீஸோட ஷிஃப்ட்டில் இருந்து அவங்க வேலை செய்யக்கூடிய விதம், வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் அவங்க அவுட் சோர்சிங் பண்ணுறது, இது எல்லாமே ஃபியூச்சரில் நடக்கும். கண்டிப்பாக அது நடந்தால் தான் இந்த எஃப்டிஏவோட ஃபுல் பெனிஃபிட்ஸ்ன்றதை இந்த இடத்துல இவங்க கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்க்க முடியும். அப்படி இருக்கப்போ ஐடி செக்டர் இந்த இடத்துல பூம் ஆகிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வேலைவாய்ப்புகள் உருவாகிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதோட வேலையை காட்ட போகுது. ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன விதமான குடைச்சலை கொடுக்கறதுக்கும் இந்த அக்ரிமெண்ட் பிடிக்காத ஒரு தரப்பு எதை வேணால் பண்ணி இதுக்கு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. சும்மா ஒன்றும் சொல்லலை. இதை வந்து மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் இல்லை மதர் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்னு. ஐரோப்பிய ஒன்றியம் உலகத்தோட ரொம்ப சிறந்த ஒரு எக்கானமியாக இருக்குது. இந்தியா உலகத்தோட 4வது சிறந்த எக்கானமியாக வளரக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இருந்துகிட்ருக்கு. உலகத்தோட அதிக ஜனத்தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டாகவும் இருந்துகிட்ருக்கு. இதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் அவங்களோட மார்க்கெட்டை நமக்காக திறந்து விட்டுருக்காங்க. இது இந்தியாவோட வரலாறுகளில் பதியக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறியிருக்கு. அண்ட் கடைசியாக இந்த இடத்துல நான் இன்னொன்றையும் சொல்லிக்க விரும்புகிறேன். 2018 2017 அந்த காலகட்டத்தில் இதே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக ஏகப்பட்ட கட்டுரைகளை எழுதினாங்க. இந்தியான்னு சொல்லக்கூடிய நாடு அதோட வளர்ச்சி சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் இருக்கும். சோஷியல் மீடியாவில் மட்டுமே வளரக்கூடிய ஒரு நாடு. இதே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டப்போ அதை நம்மளை விட பெருசாக கொண்டாடினாங்க. இதுதான் ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சின்றது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் எப்போ அது விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.